இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆஸ்ட்ரால் 3rd டிசம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 9th டிசம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கிற ஸ்விங் லோ, யூஸ்வலாக ப்ரைஸ் ஒரு ஸ்விங் லோ வச்சிருச்சுன்னா இந்த இடத்துலேருந்து தான் அது டேர்ன் ஆகுது. இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு எகெயின் இந்த ஸ்விங் லோக்கு வரும்போது திருப்பி இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் வருங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் போட்டுக்கிற ஃபர்ஸ்ட் ரெட் லைன் என்னோட பை டேட், நான் போட்டுக்கிற லாஸ்ட் ரெட் லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஸ்டாக் கீழே விழுந்துருச்சு. ஒரு 2 days வெயிட் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஒரு பவுன்ஸ் வருது. நான் அகெயின் 1 day நான் வெயிட் பண்ணுறேன். திருப்பி இந்த இடத்துல நம்ம விற்கணும்னு நினைக்கும் போது இவ்வளோ தூரம் கீழே இறங்கிடுச்சு. அடுத்த நாள் நான் விற்கும்போது ஒரு கேப் டவுனில் நான் செல் பண்ணினனால இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சு. இந்த 2 ஸ்விங்கை நான் 1 day வெயிட் பண்ணாமல் இந்த 2 பவுன்ஸில் நான் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தேன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் நான் 1 day வெயிட் பண்ணினனால இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சு. நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ட்ரேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால்